ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். உடல் ரொம்ப சோர்வாக இருக்கா? உடம்பில் தெம்பே இல்லையா? எலும்பு மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இரும்புச்சத்து புரதச்சத்து அதிகம் நிறைந்த பச்சைப்பயிறு கம்பு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்கள் தசைகளின் வலிமையை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல இந்த பக்குவத்தில் லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு நறுமணம் வர ஸ்டேஜில் எடுத்து அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும் போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு தோலோடு சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். உளுந்தில் புரதச்சத்து தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சிறந்த உணவுப் பொருளாக கருதப்படுது. இது எலும்பை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப பயனளிக்கும். அடிக்கடி முதுகு வலி மூட்டு வலி இருக்கவங்க, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, நீண்ட நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் தினமும் உளுந்து எடுத்துக்கோங்க. இதுவுமே லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு உளுந்து ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல பொரிஞ்சு வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்துக்கலாம். வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க கம்பை எடுத்துக்கலாம். இது நார்மலாக உடலை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிடும். இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இது போல் வெடித்து வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை, பொரிகடலை கூட சேர்த்து செய்யலாம். இதுவுமே நல்ல தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெடித்து கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுருக்க கம்பை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட நல்ல ஒரு நறுமணத்துக்காக 5-6 ஏலக்காய் போல் சேர்த்து ஒரு சின்ன துண்டு சுக்கும் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பச்சை பயிரை இதோடு சேர்த்து இதையுமே நல்ல பவுடராக அரைச்சிடலாம். நீங்கள் தனித்தனியாக வறுத்துட்டு மொத்தமாக கூட மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை வெளியிலே வச்சாலும் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதோடு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிடலாம். வேர்க்கடலை அரைக்கும்போது பல்ஸ் மூடில் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிய வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். எந்த கப்பு இல்லைனா எந்த டம்ளரில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதே அளவுகளில் 1:7 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக கலந்தெடுத்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்காங்க. உடனே வறுத்து உடனே அரைச்சி செஞ்சதுனால சீக்கிரமாக அடி பிடிக்காது, கட்டியும் விழாது.
நல்ல ஒரு திக்கான பதத்தில் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டீ காஃபிக்கு பதிலாக காலையில் இதை எடுத்துக்கிடும்போது நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் இது போல் கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல இது போல் கொதித்து நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். நல்ல இந்த பக்குவத்தில் வரும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் இனிப்பு சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ இதோட ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட இனிப்புக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த அளவு கரெக்டான அளவுகளில் இருந்தது. 1.25 to 1.5 கப் அளவு வரைக்குமே சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லெல்லாம் கரைஞ்சி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நல்லா இது போல் இருக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன், தண்ணி எதுவுமே சேர்க்காம. தேங்காய் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அந்த ஸ்டேஜிலே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் பாதாம் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் கஞ்சியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இனிப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு சீரகத்தை நல்லா தட்டி சேர்த்துட்டு தாராளமாக மல்லி இலைகளை தூவி கொஞ்சம் தேங்காய் தூவி இறக்குனிங்கன்னா டேஸ்டியான கஞ்சி ரெடி ஆயிரும். நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்குது. இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் கட்டியான பதத்தில் கிடைக்கும். இந்த கஞ்சி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதே மாவில் வேறொரு மெத்தடில் பால் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்து பொங்கி வரும். ஒரு 2 பேர் அளவுக்கு குடிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பால் இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் மேலே உள்ள ஆடையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாலில் மாவை சேர்க்கும்போது நல்ல ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க. பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் தேவையில்லை, இது மட்டும் இருந்தாலே போதும். பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி அவ்வளோ விரும்பி கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல இது போல் பால் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தண்ணியில் கலந்து இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். டைரெக்டாக சேர்த்தனா மாவு கட்டி கட்டியாக விழுந்துடும், அதனால தான் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் இனிப்புக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா இனிப்புக்காக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூழாவோ கஞ்சியாவோ இல்லை இது போல் பாலில் கலந்தாவோ குடிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2ல் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேன் நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.